அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இன்றைய வெற்றி கணக்குகளை இப்பொழுது பார்க்கலாம். இதில் முதல் கணக்கு என்ன அப்படின்னு பாருங்க. The first sum, Gunal spent rupees 35,000 in buying raw materials, rupees 40,000 in buying machinery, and 20% of the total amount he had as cash with him. வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மூல பொருட்களுக்காக குணால் ரூபாய் 35,000 செலவழிக்கிறார். இயந்திரத்திற்காக ரூபாய் 40,000, இயந்திரத்திற்காக ரூபாய் 40,000 செலவு போக மீதம் உள்ள மொத்த தொகையில் 20% கையில் உள்ளது. மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட், அதாவது மொத்த தொகை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். மொத்த தொகை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து அவங்க போட்ட அந்த கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மகிட்ட கிடையாது. பட் ஆனால் செலவு பண்ண அமௌண்ட் நம்மகிட்ட இருக்கு. மொத்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. அதில் 20% சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது கையில் இருக்கிறது. பட் நம்ம வாங்கின அந்த பொருளுக்குரிய அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன செய்யலாம், இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80% கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ், அதில் 80% அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம செலவழிச்ச அமௌண்ட் ஒன்று வந்து 35,000, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 40,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பாருங்க, நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 75,000 அப்படின்னு வந்துருமா. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பாருங்க, இது கட் பண்ணுங்க, 0 கட் பண்ணுங்க, 4 2 சார் 8, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 2 சார் 10. சரியா? இப்போ இதை வந்து அந்த சைடுக்கு அனுப்பிடலாமா? ஸோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, x is equal to இங்க பாருங்க 75,000 into என்ன 5 அப்படின்னு வரும், டிவைடட் பை இங்க என்ன வந்துரும் 4 அப்படின்னு வந்துரும். சரிங்களா? ரைட். இப்போ நீங்க 4 ஆல இதை கட் பண்ணணும். என்ன செய்யணும், 4 ஆல கட், 1 4 is 4, இதுல 1 4 is 4. ரைட்டா? 1 4 is 4, ரிமைண்டர் 3 35. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை 4 அப்படின்னு வரும் பாருங்க. ஸோ 8 4s are 32, 8 4s are 32, அப்போ ரிமைண்டர் 3. ஸோ 7 4s are 28, 5 4s are 20, ஸோ 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ இன்ட்டு என்ன அப்படின்னா 5. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 18,750 5ஆல பெருக்குங்க, 0 25 2 5 7s are 35 37, ரிமைண்டர் 3, 5 8s are 40 43, ரிமைண்டர் 4, 5 1 is 5 9, அப்போ 93,750 அப்படின்னு கிடைக்கும். அவரோட டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore ஆன்சர் 93,750 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா சொல்லுவோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவனமா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட் சம் என்ன அப்படின்னு பாருங்க. A man spends 35% of his income and food, 25% on children's education, and 80% of the remaining on house rent. What percent of his income he is left with அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு, அதாவது இந்த இதெல்லாம் போக, அதாவது அவர் எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணது போக அவர் கையில் எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்றதான் அவரோட கேள்வி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தனது வருவாயில் 35% உணவிற்கும் 25% வந்து குழந்தை கல்விக்கும், மீதமுள்ள தொகையில் 80% வீட்டு வாடகைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவழிக்கிறார் அப்படின்னா மீதமுள்ள வருவாய் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், முதல் இதில் பார்த்தீங்கன்னா மீதம் உள்ள வருவாயில வந்து இது ஃபர்ஸ்ட் எப்படி இந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த 35% 100%. ஸோ இப்போ மீத வருவாய் தான் இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன், அதோட பர்சன்டேஜ். சரிங்களா? மீத வருவாய் சதவீதம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னது 100. சரிங்களா? 100 இந்த மைனஸ் இந்த 35 பிளஸ் 25 நீங்க என்ன செஞ்சிருங்க, ஆட் பண்ணி இதுல இருந்து நீங்க இந்த பர்சன்டேஜ் வந்து என்ன செஞ்சிருங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணி, இது பர்சன்டேஜ். சரிங்களா? இதை வந்து வச்சுக்கோங்க. ரைட். 1. அடுத்து என்ன சார், அடுத்தது வந்து பாருங்க, இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்க,
ஸோ அவர் மீதி அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. 80% வந்து என்ன பண்ணுறாரு, ஹவுஸ் ரெண்ட்டு கொடுக்குறாரு. அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க 100 அதே மாதிரி மொத்த பர்சன்டேஜ். ஸோ 80 வந்து இதில் சப்ராக்ட் பண்ணுறீங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டோட்டல் அமௌண்ட். ஏன்னா இப்போ நம்ம ரிமைனிங் தான் பார்க்குறோம். ஸோ அதனால இந்த செலவு பர்சன்டேஜ் இதுலேருந்து இந்த செலவு பர்சன்டேஜ் கழிச்சிடுறேன், இதுலேருந்து இந்த செலவு பர்சன்டேஜ் கழிச்சிடுறேன். எதில் அப்படின்னா அந்த எக்ஸ் அமௌண்ட்டில். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்க போகிறேன். கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ 100ல் வந்து இது வந்து 35 40 60 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 40 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். சரிங்களா? இது 60 60ல் 100ல் 60 பார்த்தீங்கன்னா 40 போயிருமா, 40 வருமா. ஸோ இன்ட்டு இதில் 20 டிவைடட் பை என்ன அப்படின்னா 100 ஆஃப் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. எதில் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நான் இப்போ வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணுறேன். ஸோ என்னன்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணியாச்சு, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டேன். சரிங்களா? ரைட்டா? இது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. 4 2 சார் என்னன்னா 8/100. ஸோ ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, இது என்ன 8% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, இப்படி சொல்லிடலாமா? இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம், எக்ஸில் 8%. அந்த எக்ஸ் அப்படின்றது என்ன, இந்த மொத்த அமௌண்ட். ஸோ மொத்த அமௌண்ட்ல வந்து அவருக்கு மீதி இருப்பு அந்த அமௌண்ட்ல எத்தனை சதவீதம் இருக்காமா, 8% அமௌண்ட் இருக்கு. சரிங்களா? இது ஏன் இப்படி கழிக்கணும்னா அந்த நம்ம செலவழிச்ச அமௌண்ட் மொத்த சதவீதத்துல இருந்து சப்ராக்ட் பண்ணி இப்படி நம்ம என்ன செய்யலாம், ஷார்ட்டா வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, திஸ் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் சம்மோட ஆன்சர். செகண்ட் சம்மோட ஆன்சர் இது. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் செகண்ட் சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸில் 8%. இதான் வந்து செகண்ட் சம்மோட ஆன்சர். ஓகே ரைட். தென் தேர்ட் சம் பாருங்க. the easiest sum third sum கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அழகா பண்ணிடலாம். பாருங்க. ரைட். ஸோ தேர்ட் சம் என்ன அப்படின்னு பாருங்க. தேர்ட் சம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the salary of an officer 10% is deducted as house rent, 20% of the rest he spends on conveyance, 20% of the rest he pays as an income tax, and 10% of the balance he spends on clothes. Then he is left with rupees 15,550 to find his total salary அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அதிகாரியின் வருவாயில் 10% வீட்டு வாடகைக்கும், 20% போக்குவரத்திற்கும், 20% வருமான வரிக்கும் மற்றும் மீதமுள்ள 10% துணிக்கும் செலவழிக்கிறார். மீதமுள்ள தொகை ரூபாய் 15,552 உள்ளது எனில் அவரின் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்த தொகை அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ அவங்க சொல்ற ஒவ்வொன்றும் நீங்க என்ன செஞ்சுக்கீங்க அப்படின்னா கவனமா கவனிச்சுட்டே வாங்க. இது என்னன்னா இது செப்பரேட்டா தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். முதல் 100% இருந்து 10% என்ன செஞ்சிருக்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுங்க இன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதாவது 100% இருந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா 10% கழிச்சிருங்க. எதுக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு முதல்ல வந்து எதுக்கு ஒவ்வொரு இதுக்கு அந்த சேலரியில இருந்து 10% டிடெக்ட் பண்ணிருங்க. எதுக்கு டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க, வீட்டு வாடகைக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து என்னது அப்படின்னா போக்குவரத்துக்கு. ஸோ இப்போ 100 - 20 ஸோ பர்சன்டேஜ் இன்ட்டு அது டிடெக்ட் பண்ணிருங்க. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ரெண்ட் கொடுத்துட்டேன்னா அடுத்தது இன்னொரு 20% எதுக்கு இன்கம் டேக்ஸ்க்கு. அப்போ 100 - 20. ஸோ இது செப்பரேட் சென்டென்ஸாக கொடுத்ததுனால நான் தனித்தனியாக பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பாருங்க. 100 மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 எதுக்கு துணிக்காக பண்றாங்க. ஸோ இப்போ பண்ணிட்டாங்களா இதில் அப்படின்னா ஆஃப் எக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது எக்ஸில். இப்படி எல்லாம் இதெல்லாம் இந்த செலவெல்லாம் போக, அதாவது வீட்டு வாடகை கொடுத்தது, அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அப்புறம் வந்து என்னது இன்கம் டேக்ஸ் கட்டினது, அப்புறம் வந்து இன்னும் லாஸ்ட்டாக வந்து துணி எடுத்தது, இதெல்லாம் போக அவங்க நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,552 இருக்குது. இதெல்லாம் போக மொத்த அமௌண்ட்ல இந்த செலவெல்லாம் போக நம்ம கிட்ட இருக்கிறது 15,552 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதை நான் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன வரும்னா
90 divided by 100 into, ஸோ இதை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 80 divided by 100 அப்படின்னு வரும். இதை சப்ராக்ட் பண்ண அதே மாதிரி 80 divided by 100 அப்படின்னு வரும். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி 90 divided by 100 அப்படின்னு வரும். சரியா, அதே மாதிரி 90 divided by 100 அப்படின்னு வரும் ஆஃப் x. சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு 15552 அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கட் பண்ணுவோம். ஸோ நான் கட் பண்ணுறேன். ஸோ 0 0 கட் பண்ணிட்டேன், 0 0 கட் பண்ணியாச்சு. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ 0 0 0 0. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கட் பண்ணிட்டேன். மீதி எல்லாம் அந்த சைடு நகட்டிடுறேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15552 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ டிவைடட் பை, இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 8. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளிஃபை பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யணும் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும். சரிங்களா, பொறுமையாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுங்க. ஒரு 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆல் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா 1 9 is 9. ஸோ ஒரு 9 படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1728 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்னொரு 9 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 192 அப்படின்னு கிடைக்கும். 192. சரிங்களா, அடுத்து ஒரு 8 அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 8s அப்படின்னு வரும். 1 அடிச்சு ஒரு 8 அடிச்சிங்கன்னா இது 3ன்னு வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 3 இன்ட்டு ஸோ 4 0 இருக்கு இல்லையா, ஸோ 4 0. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா அவரோட மொத்த தொகை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் அந்த ஆன்சர் இஸ் 30,000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேயா, ரைட், குட். நெக்ஸ்ட் பாருங்க, இது மூன்றாவது கேள்வி. அடுத்து பாருங்க ஃபோர்த் கொஸ்டின். ஸோ நாலாவது கேள்வி பாருங்க. சமீர் spends 24% of his monthly income on food and 50% on the education. Okay, education of his children. Then of the remaining salary, he spends 25% on entertainment and 20% on conveyance. He is now left with rupees 10,736. What is the monthly salary of Samir? சமீர் தனது வருவாயில் 24% உணவிற்கும் 15% குழந்தைக்கும் செலவழிக்கிறார். ஓகே, மீதமுள்ள வருவாய் 25% கேளிக்கைக்கும் 20% போக்குவரத்திற்கும் செலவழிக்கிறார். அவரிடம் மீதி 10,736 உள்ளது எனில் அவர் மாத சம்பளம் எவ்வளவு? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இது என்னன்னா அவங்க கேட்டது இதுலயும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவருடைய மாத சம்பளம், அதாவது மாத சம்பளம் கேட்குறாங்க. ரைட்டா, மாத சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. மாத சம்பளம்ன்றத நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா, மாத சம்பளத்தை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் நம்ம என்ன கவனிக்கணும், பழைய கொஸ்டினில் அப்படியே போட்டோம் இல்லையா, அந்த 100% இருந்து ஒன்றா செப்பரேட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் சமீர் ஸ்பெண்ட்ஸ் 24% ஆஃப் திஸ் மந்த்லி இன்கம் ஆன் ஃபுட் அண்ட் 15% அந்த எஜுகேஷன். அது ஒரு கம்பைண்டாக வருது. ஸோ இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மாத சம்பளம் வேணும்னா நம்ம 100%லேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 24 + 15 ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கழிச்சுக்கணும். சரிங்களா, இன்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பாருங்க அதே மாதிரி தான் 100 மைனஸ் அது ஸ்டேட்மெண்ட் அப்படி பாருங்க. ஸோ அதுவும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%, அதாவது he spends 25% and entertainment and is 20% on conveyance அப்படின்னு அதுவும் அடுத்தது பாருங்க அப்படியே சேமாக வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இதை நீங்கள் என்ன செய்யணும், இப்போ இது 25 + 20 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிட்டு அதோட பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். அப்போ மொத்த அமௌண்ட்ல இருந்து அந்த செலவெல்லாம் கழிச்சது போக நம்ம செலவு பண்ணது போக மீதி இருக்கிற கையில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்காமா 10,736, 10,736 அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா, இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 39 வரும். ஸோ இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 61 / 100 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா 45. ஸோ 55 / 100 அப்படின்னு வரும். இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,736. சரியா,
ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அந்த சைடு அனுப்புகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,736 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 55 இன்ட்டு 61 அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னால் கிடைச்சிருது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 11s ஆர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 55 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது வந்து 5 11s அப்படின்னு வரும்போது இது 176 11s ஆர் 10,736 அப்படின்னு வரும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 is 16. இது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை 16 வருது அப்படின்னு பாருங்க. 16 வருது. 16 ஒரு 16 சாரி 16 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 176 வந்து 116 is 16 176 16 சார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,716 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 11 அடிக்கும் போது தான் இங்கே பார்த்தீங்கன்னா 5 இப்போ 116 is 16 176 16 சார் 10,736. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இது அடிச்சிங்கன்னா 5 11 சார் 5. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 111 is 11 6 11 சார் 16 ஆகிடும். சரிங்களா? இப்போ 15 is 5. இது வந்து 25 சார் 20. அதப்போ என்ன வரும்னா x is equal to 16 into 20 into 100 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ x is equal to என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது 32. ஸோ 13 16 ஸோ 0. ஸோ இங்கே ஒரு 0 2 0 ஆட் பண்ணிக்கங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore 32,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வரும். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் இஸ் 32,000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அடுத்த சம் பாருங்க. இது 4th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் 5th சம் என்ன அப்படின்னு பாருங்க. 5th சம் ஸோ 5th சம் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி சம். 5th சம் பாருங்க. 405 sweets were distributed equally among children in such a way that the number of sweets received by each child is 20% of the total number of children. How many sweets did each child receive? 405 இனிப்புகள் குழந்தைகளிடம் சமமாக பங்கிடப்பட்டது. மொத்த குழந்தைகளில் 20% இனிப்பை ஒவ்வொரு குழந்தையும் பெற்றது எனில் ஒவ்வொரு குழந்தையும் பெறும் இனிப்புகள் எவ்வளவு? யோசிச்சு பாருங்க எப்படி வருதுன்னு. So that's very simple. ஈஸி தான். கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த குழந்தைகள் பாருங்க மொத்த குழந்தைகள் சரிங்களா? மொத்த குழந்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ அந்த எக்ஸில் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுதாமா 20% மொத்த குழந்தைகளில் 20% பெறுது. ஸோ அப்படி பெறும்போது 20% ஆஃப் எக்ஸில் 20% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் இருக்கிற இனிப்பு எத்தனை 405. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு இது வந்து என்ன வரும்னா 20%னா 20 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 405 அப்படின்னு வரும். சரியா? அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். இப்போ 405 இன்ட்டு 100 டிவைடட் பை என்ன வந்துடும் அப்படின்னா 20 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பாருங்க. மேலே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 100. ஸோ இப்போ என்னன்னா இது ஒரு 0க்கு ஒரு 0 வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கட் பண்ணிட்டேன். ஸோ 1 2 is 2 5 2 சார் 10 அப்படின்னு ஆச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ 405 என்ன செய்யணும் அப்படின்னா 5 டேபிளால் போடுங்க 5. ஸோ 8 5 சார் 40 1 5 is 5. ஸோ இப்போ என்ன எழுதலாம்னா 5 இன்ட்டு 9 இன்ட்டு 9. இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 into 9 into 9 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸோ 9 வருதா அப்படி எழுதுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸோ 5 இது வந்து இது 2 எடுத்தீங்கன்னா 9. ஸோ இப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 45 வரும். இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் சில்ட்ரன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த குழந்தைகள் தான் இது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல 20% தான் அவங்க சொல்றது கான்செப்ட். அப்போ இதுல 20%னா 45ல் 20% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஒரு சேவ் கட் பண்ணுங்க. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% தான் சொன்னாங்க. அப்போ வந்து 2 5 சார் 10 9 5 சார் 45 1 2 is 2 1 2 is 2 ஸோ 9. மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் வாங்குற இனிப்பு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்வீட்ஸ் வந்து
என்ன செய்வாங்க, அவங்க சொன்னது ஏன் சார் என்ன சார் நீங்க டோட்டல் இதுல வந்து இதுல போட்டீங்க அப்படின்னா அவங்க மொத்த குழந்தைகள் தான் 20% சொன்னாங்க. அதனால ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் 5th கொஸ்டினோட ஆன்சர். ஓகேயா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த ஈஸி தான், சிம்பிள் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. 6th question. A price of table is rupees 400 more than that of a chair of 6 tables and 6 chairs together. Cost of 4,800 by what percent is the price of the chair less than that of the table. ஒரு மேசையின் விலை ஒரு நாற்காலியின் விலையை விட ரூபாய் 400 அதிகம். 6 மேசை மற்றும் 6 நாற்காலிகளின் விலை ரூபாய் 4,800 எனில் மேசையை விட நாற்காலியின் விலை எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ரைட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதாவது மேசையோட விலை வந்து நாற்காலியினுடைய விலையை விட வந்து ரூபாய் 400 அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது புரியுதா? அப்ப நாற்காலி விலையை முதல்ல எடுத்துக்கங்க. நாற்காலி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேசை வந்து என்ன சொல்றாங்க, நாற்காலியோட ரேட்டு எக்ஸ், அதோட விட எவ்வளவு அதிகம்னாங்க 400 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்ன கான்செப்ட் என்ன, 6 சேரு 6 டேபிள், அதோட ரேட் 6 மேசை 6 நாற்காலி. அப்ப 6 மேசை எவ்வளவு எக்ஸ் பிளஸ் 400 பிளஸ் 6 நாற்காலி என்ன எக்ஸ், எவ்வளவு மொத்த அமௌண்ட் 4,800. சரியா, ரைட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, 6x அரணாக 24 2400 பிளஸ் 6x இஸ் ஈக்குவல் டு 4,800. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து அங்க அனுப்பிடுங்க. பட் 12x இஸ் ஈக்குவல் டு 4,800 மைனஸ் 2,400. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2,400 டிவைடட் பை 12. கட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 வரும். ஸோ x என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200. சரிங்களா, 200 ரூபாய் நாற்காலி. சேரோட ரேட் வந்து 200. சொல்றது புரியுங்களா, சேர் 200. அப்ப மேசை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ சேர் வந்து 200, இப்போ மேசை என்னன்னா 200 பிளஸ் 400. அப்ப எவ்வளவு வரும், 600 வரும். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, அப்ப 400 வருதா, 600 மைனஸ் 200. ஸோ என்ன அப்படின்னா 400. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இந்த லாப சதவீதம் நட்ட சதவீதம் மாதிரி தான். இப்போ இதுல வந்து அதிகமா குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குறைவு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 மேசையை விட அப்படின்னு சொன்னதுனால 400 ஸோ டிவைடட் பை 600 இன்ட்டு 100. சரியா, இப்போ நீங்க அடிச்சு போடுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா, ஸோ 0 0 கட் பண்ணீங்க, 0 0 கட் பண்ணீங்க, 3 2s are 6, 2 2s are 4. இப்போ 200/3 அப்படின்னு ஆகும். இல்லையா, அப்ப என்ன வரும், அரைமூணா 18, இது 2, அரைமூணா 18, இது 2, 2/3. ஸோ தேர்ஃபோர் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ்
66.2/3% அப்படின்னு ஆயிடும். சரியா? ஸோ தட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க 7th கொஸ்டின். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். 7th கொஸ்டின் பாருங்க, ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். 7வது கேள்வி. இன் எ சிட்டி 40% of the people are illiterate and 60% are poor. 60% are poor among the rich. 10% are illiterate. What percent of the poor population is illiterate? Right? ஒரு நகரத்தில் 40% மக்கள், ஒரு நகரத்தில் 40% மக்கள் படிப்பறிவு அற்றவர்கள். 60% பேர் ஏழைகள். 60% பேர் ஏழைகள். 60% பேர் ஏழைகள். சரிங்களா? 60% பேர் ஏழைகள். 60% பேர் ஏழைகள். பணக்காரர்களில் 10% படிப்பறிவு அற்றவர்கள். பணக்காரர்களில் 10% பேர் படிப்பறிவு அற்றவர்கள். ஏழை மக்களின் படிப்பறிவு இல்லாதோரின் சதவீதம். இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க, என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ தட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நகரத்துல 40% பேர் படிப்பறிவற்றவங்க. முதல்ல என்ன அப்படின்னா, மொத்த மக்கள் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நகரத்தினுடைய மொத்த மக்கள் அப்படின்றது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் நகரத்தின் மொத்த மக்கள். இப்போ அவர் என்ன அப்படின்னா, நம்ம பிரிச்சு நம்ம பார்க்கணும். அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நகரத்தில் இருக்கிற மக்கள் வந்து படிப்பறிவு அற்றவர்கள். அதாவது படிப்பறிவு அற்றவர்கள் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. படிப்பறிவு அற்றவர்கள் அப்படின்னா மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40% இல்லையா? ஸோ கட் பண்ணீங்கன்னா 2 5 அப்படின்னு வரும். ரைட்டா? 5. ஸோ இப்போ 2x 5 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது வந்து படிப்பறிவு அற்றவங்க. ஸோ இப்போ ஏழை வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏழை வந்து 60% பேர் இல்லையா? ஏழை வந்து எத்தனை பேர்? 60% பேர் ஏழை மக்கள். ரைட்டா? ஏழை மக்கள் 60% பேர். அப்ப இதுல எவ்வளவு? மொத்தத்துல 60% பேர் இல்லையா? அப்ப என்ன, ஒரு சைபர் அடிச்சுவோம். 3 2 6, 5 2 10. ஸோ 3x/5 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணக்காரர்கள்ல 10% படிப்பறிவற்றவர்கள் இல்லையா? பணக்காரர்கள்ல படிப்பறிவற்றவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. பணக்காரர்கள்ல 10% பேர் பணக்காரர்களில் படிப்பறிவு அற்றவர்கள். இதான் நீங்க கொஞ்சம் கவனமா போடணும். பணக்காரர்கள்ல படிப்பறிவு அற்றவர்கள். அப்ப எப்படி சார்? பணக்காரர்கள் மொத்தம் படிப்பறிவு அற்றவங்க எத்தனை பேர்? மொத்தம் ஏழை வந்து 60% இல்லையா? ஏழை வந்து 60%. அப்ப ஏழை 60% அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏழை வந்து 60%, பணக்காரங்க அப்ப மீதி 40%. அந்த 40%தான் படிப்பறிவு. அப்ப என்ன போடுறேன்னா,
இங்க பாருங்க 100 மைனஸ் அந்த 7 இதை கழிச்சுட்டா 40. சரிங்களா? இது என்ன அப்படின்னா இது பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். புரியுதா? அதுல தான் 10%. புரியுதா நான் சொல்றது? 40%, அது மொத்தத்துல 40% யாரு? பணக்காரர்கள். அந்த பணக்காரர்கள்ல படிக்காதவங்க எத்தனை சதவீதம் பேரு? 10% பேரு. அதுதான் இந்த லாஜிக். அப்ப என்னன்னா இது பாருங்க 10/100. ரைட்டா? இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு வரும்? 40/100 அப்படின்னு வருமா? 40%. இது கட் செப்பரேட் பண்ணீங்கன்னா இன்டர் என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கட் பண்ணுங்க. ஸோ 0 0 ஸோ 0 0 அப்படின்னு கட் பண்ணுங்க. 1 4 is 4, 2 4s are 8, 5 4s. அப்போ என்ன வரும்னா எக்ஸ் டிவைடட் பை 25. ஓகே, அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அதாவது பார்த்தீங்கன்னா படிப்பறிவற்றவர்கள் ஏழை மக்கள் எத்தனை பேர்? பணக்காரர்கள் மொத்தம் 40% பேர். 40% பேர்த்துல படிக்காதவங்க 10% பேர். அதுதான் இந்த மீனிங். இதை புரிஞ்சுக்கங்க. அதுல வந்து இப்ப நம்ம அதெல்லாம் தனித்தனியா என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். கொஸ்டின் கேட்டது என்னன்னா ஏழை மக்களோட படிப்பறிவு இல்லாத ஏழை மக்கள் மொத்தம் 60% பேர் இருக்காங்க இல்லையா? அதுல படிப்பறிவு அற்றவர்கள் அப்படின்றதோட சதவீதம், படிப்பறிவு இல்லாதவங்களோட சதவீதம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்டிருக்காங்க. சோ இதுதான் வந்து நீங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமா நீங்க பண்ண வேண்டியது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த சதவீதம், அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சதவீதம் அது ஏழை மக்கள் தானே. இப்ப இது ஏழை மக்கள் படிப்பறிவற்றவங்க, இதுல வந்து பணக்காரத்துல படிப்பறிவற்றவங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதுல இருந்து இதை என்ன செஞ்சிருக்கோம்? கழிக்கணும் தானே. அப்ப கழிச்சா தானே நமக்கு அந்த ஏழை மக்கள்ல மட்டும், ஏன்னா இது பணக்காரங்களும் அது இருக்காங்கல்ல, மொத்த சதவீதம் படிப்பறிவற்றவர்கள் மொத்தம் 40%. இது புரியுதா? 40%. மொத்தம் படிப்பறிவற்றவங்க 40%. அப்போ பணக்காரங்க 10%. அப்ப என்ன செய்யணும்னா ஏழை மக்கள் மட்டும் வேணும்னா இந்த மொத்தம் படிச்சவங்கள்ட்ட இருந்து பணக்காரங்க கிடைச்சுன்னா மீதி நமக்கு கிடைக்கிறது ஏழை மக்களோட சதவீதம் கிடைக்கும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து படிப்பறிவு இருக்கிறவங்க மொத்தம் இவ்வளவு பேரு, அதுல பணக்காரர்களை நீங்க கழிச்சிருங்கன்னா பணக்காரர்களை கழிச்சிருவீங்க. கழிச்சுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏழை மக்களோட படிப்பு சதவீதம் மட்டும், ஏழை மக்களோட அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இது என்ன 5 போடுங்க, 5. ஸோ இப்போ என்ன வரும்னா இது 10x minus x divided by 25 வருமா? அப்போ இங்கே வரும் 9x divided by 25 அப்படின்னு வரும். ஸோ இப்போ எங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க கேட்டது வந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரோட சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த ஏழை மக்களோட சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன அப்படின்னா ஸோ அந்த ஏழை மக்கள்ல வந்து படிப்பறிவற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 9x divided by 25. ஸோ ஏழை மக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x divided by 5 into 100. ஸோ தலைகீழ போகுமா? இப்போ 9x divided by 25 into 5 by 3x. ஸோ into என்ன அப்படின்னா 100 அப்படின்னு வந்து சரிங்களா? அப்போ என்ன வரும்னா 1 5 is 5, 5 5s are 25. ஸோ 1 5 is 5, 2 5s are 10. அப்போ இந்த x இந்த x 1 3 is 3, 3 3s are 9. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 60% அப்படின்னு என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் புரியும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க 8th கொஸ்டின் பாருங்க. ஸோ 8வது கேள்வி. ஸோ 8th கொஸ்டின் பாருங்க. 8வது கேள்வி. ஆஃப் த 1000 inhabitants of a town 60% are males, of whom 20% are literate, if of all the inhabitants 25% are literate, then what percentage of the females
females of the town are literate. சரிங்களா? ஒரு நகரத்தில் வாழும் 1000 பேர்களில் 60% ஆண்கள், அதில் 20% படிப்பறிவு உள்ளவர்கள். அனைத்து வாழும் மக்களில் 25% படிப்பறிவு உடையவர்கள் எனில் படித்த பெண்களின் சதவீதம் என்ன? இதான் வந்து கேள்வி. சரியா? ரைட். ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும், அதுதான் முக்கியமானது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் 60% பேர் முதல்ல ஆண்கள். அதை நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். சரிங்களா? 60% பேர் ஆண்கள். முதல்ல வந்து ஆண்கள் அப்படின்றவங்க எத்தனை பேர்? 60%. அப்ப வந்து 1000த்துல பாத்தீங்க அப்படின்னா 1000த்துல 60% பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்னா 0 கட் பண்ணீங்கன்னா 600 பேர் வந்து என்னது? ஆண்கள். சரிங்களா? பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைப்பாங்க? 1000. அப்ப மீதி இருக்கிறது 40% by 100. அப்ப என்ன கிடைக்கும்? 400 பேர் இருப்பாங்க. சரி, இது இருக்கட்டும். மொத்தத்துல வந்து படிப்பறிவு உள்ளவங்க, மொத்தத்துல நகரத்துல வந்து மொத்தமா படிப்பறிவு உள்ளவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000த்துல 25% பேர். சரிங்களா? 1000த்துல 25% பேர். கட் பண்ணீங்கன்னா 250 பேர் மொத்த காமனா படிப்பறிவு உள்ளவங்க அந்த நகரத்திலேயே. மொத்தம் எவ்வளவு பேர்? 250 பேர். அவங்க கேட்டது என்னன்னா பெண்கள்ல, அதாவது பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எவ்வளவு பேர் அந்த நகரத்துல படிச்சிருக்கோம். நான் பெண்கள் தனியா பிரிச்சுட்டேன். ஆண்கள் மொத்தம் 600 பேர், பெண்கள் 400 பேர். காமனா வந்து படிப்பறிவு உள்ளவங்க 250 பேர். இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா படிப்பறிவு மொத்தம் 250 பேர். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா பெண்கள்ல வந்து படிப்பறிவு உள்ளவர்களோட சதவீதம் வேணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப ஆண்கள் படிப்பறிவு உள்ள அதுல வந்து இவங்க ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் வந்து அதுல 20% பேர் படிப்பறிவு உள்ளவர்களாம். அப்ப ஆண்கள்ல இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, அப்ப 600 பேர்த்துல